ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சின்னதாக ஹெல்த்தியான ஒரு டின்னர் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான டின்னர் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து தேவையான வெங்காயம், அப்புறம் குடமிளகா, அதுக்கப்புறமா கேரட்டு இது எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தையும் குடமிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் வந்து துருவி வச்சுருக்கிறேன். அப்புறமா வந்து வானிலையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேரட்டு அண்டு குடமிளகாய் ஃபஸ்ட்டு வந்து குடமிளகாயை போடுங்க. குடமிளகாய் போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறமா கேரட்டு போடலாம். இல்லை கேரட்டு குடமிளகா ரெண்டையும் சேர்த்தே கூட போடலாம். நான் ஃபஸ்ட்டு குடமிளகா போட்டுட்டு திரும்ப கேரட் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ரெண்டையும் வந்து நல்லா வேகிறது வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கீழே வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் வந்து பக்கத்தில் நின்று கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து ஸ்டவ் வந்து நம்ம பக்கத்தில் நின்று கிண்டுறதா இருந்தால் ஹை ஃப்ளேமில் வைக்கலாம், இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஆனால் நம்ம இப்படி கிண்டிகிட்டு இருக்கும்போது வந்து கேரட் வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா ஒரு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம், சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டுட்டு அது அப்புறமா அதை ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டா அதுக்கப்புறமா எடுத்தால் நல்லா வந்து வெந்திருக்கும். கேரட்டு குடமிளகா எல்லாமே நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 5 எக்கு ஊற்றிக்கணும். 5 எக்கு அடித்து ஊற்றிருக்கேன். எனக்கு வந்து 5 எக்கு போதும். இதில் நீங்கள் கூட 2 எக்கு ஊற்றினாலும் ஊற்றலாம். அப்புறமா கொஞ்சமாக அதுக்கு தேவையான சால்ட்டு, உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரியான மிளகாத்தூள் போடணும். ஆனால் வந்து சால்ட்டு போட்டுட்டு நம்ம வந்து முட்டையை கிண்டி விடுறதுக்கு முன்னாடியே மிளகாத்தூள் போடக்கூடாது. ஏன்னா அது அங்கங்கே கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் வந்து இது நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நல்லா உதிரியாக வரணும். இப்போ வந்து நான் கிண்டிகிட்டு இருக்கேன். இது வந்து நல்லா உதிரியாக அந்த எக்கோட இது எல்லாமே கலந்து நல்லா உதிரியாக வந்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுறணும். அங்கே எல்லா இடமும் படுற மாதிரி சரிக்கு சமமாக சூப்பராக எல்லா இடமும் அழகாக கிண்டி விட்டுறணும். கிண்டி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கணும். அது வந்து கட்டி அங்கங்கே வந்து தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையாகவே நல்லா உதிரியாக இருக்கணும். அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து முட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பேர் வந்து என்ன பேர்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் இதோட பேர் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். இது வந்து முட்டை கொத்து அந்த மாதிரி. ஆனால் வந்து நம்ம குடமிளகா கேரட்லாம் போட்டு போடுறதால ஹெல்த்தியாக இருக்கும். இனி நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஈக்குவலாக மில்க் ஷேக் அடிக்க போகிறோம். மில்க் ஷேக்குக்கு பாதாம், முந்திரி, பிஸ்தா, அப்புறமா பேரிச்சம்பழம், அப்புறம் ஒரு பனானா இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து என்னென்னா முந்திரி பழம், அதாவது அந்த ட்ரை கிரேப்ஸ் இருக்குல்லையே, அது என்கிட்ட இல்லை. ஸோ ஒரு கப்பு பாலும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ட்ரை கிரேப்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேரிச்சம்பழம் கூட 2-3 போட்டிருக்கேன். இல்லைனா நார்மலாக பேரிச்சம்பழம் 4 போட்டாலே போதும். இப்போ ட்ரை கிரேப்ஸ் என்கிட்ட வந்து காலி ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து அதுக்கு கொஞ்சம் இனிப்பு சேர்க்கறதுக்காக கூட ஒரு 4 பேரிச்சம்பழத்தை போட்டிருக்கேன். ட்ரை கிரேப்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து பேரிச்சம்பழம் கம்மியாக போட்டால் போதும். இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் போடணும். போட்டுட்டு இப்போ பால் வந்து 1 கப்பு பால் அளவு. அந்த 1 கப்பு பால் அளவு ஊற்றுறதுக்கு வந்து நம்ம திக்காக இருக்கக்கூடாது, பால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு 1 கப்பு பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு வந்து நம்ம அளவு பார்த்துக்கணும். அது வந்து ஃபுல்லாக அது அடிக்கிறதுக்கு ஓகேவா, இல்லை ரொம்ப திக்காக இருக்குமோ அப்படிங்கிறத பார்த்துட்டு திரும்ப நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் 1 கப்பு பால் எடுத்து ஊற்றுறேன். 1 கப்பு பால் ஊற்றுனதுக்கப்புறமா பாருங்கள், இப்போ 1 கப் பால் ஊற்றிட்டேன். ஆனால் வந்து எனக்கு இப்போ நீங்கள் அளவு பார்த்தீங்கன்னா அது வந்து மூழ்கி இருக்காது. நான் போட்டிருக்கிறதுலாம் கொஞ்சம் மூழ்காத மாதிரி இருக்கும். ஸோ இந்த பக்குவத்தில் நம்ம அடித்தோன்னா ரொம்பவும் வந்து திக்காக வந்துடும். அதனால் என்ன பண்ணணும்னா நல்லா இன்னும் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். அந்த பால் எடுத்த அளவுலேயே இன்னொரு கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ பால் நல்லா தண்ணி சேர்த்து அடிக்கிறது தான் நல்லது. இல்லைனாக்கி நமக்கு வந்து சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா தண்ணி ஊற்றிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் வச்சு நம்ம அதை வந்து நல்லா அடித்து எடுத்துடலாம். அடித்து எடுக்கும்போது வந்து ஒரு ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 1 பாயிண்டில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளே இருக்க பாதாம் அப்புறமா பேஷன் எல்லாமே நல்லா அடிபடும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து 3ல் வச்சிங்கனாக்கி அதெல்லாம் வந்து ரொம்ப அடிபடாது. அதனால் வந்து அப்படி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக அடிபட்டுருச்சு. எல்லாமே வந்து நல்லா கிளியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து இன்னொரு ஜாரில் மாற்றிக்கலாம். இதுதான் வந்து நாங்கள் வந்து மில்க் ஷேக்கை குடிக்கக்கூடிய கப்பு. இந்த மில்க் ஷேக் கப்பில் வந்து நான் வந்து சிம்மில் தான் வச்சேன். அதுக்கப்புறமா 1-2 அடிபடாமல் இருந்திருக்கு. ஸோ வந்து மில்க் ஷேக்கில் ஊற்றிட்டு இதை வந்து மூடியாச்சு. ஸோ இதுதான் வந்து எங்களோட நைட்டு டின்னர். இப்போ வந்து இதை வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ இது முட்டை கொத்து ப்ளஸ்
ப்ளஸ் மில்க் ஷேக்கும் முட்டை கொத்தம் தான் வந்து எங்களுக்கு இப்போ நைட் டின்னர். ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தியானது. இது மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த டின்னர் என்ன இல்லை பிரேக்ஃபாஸ்ட் வீடியோட உங்களுக்காக காத்துட்ருக்கேன். ஸோ அடுத்த வீடியோ நான் போடுறதுக்கு நீங்களும் காத்துட்ருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.